பிரபு, நீ பேசுறது தப்பு. முடியாம இருக்கிற ஒருத்தருக்கு உதவி பண்றது தப்பே இல்ல. இதுல உன் வன்மத்தை காட்டாத. ஹலோ ஹலோ ஹலோ, நீ எதுக்கு இப்ப எங்க 2 பேருக்குள்ள வர? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓகே, இன்னும் என்ன இங்கே நின்று இருக்க? இத சாப்பிடலன்னா ஜனமா ஒண்ணு செத்து போயிட மாட்டாங்க. பிரபு, ஜனமாவை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? தேன வா, சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா பிரபு. தமிழ், அம்மா அம்மா அம்மா, நீ என்னம்மா இங்க பண்ற? தமிழ், அம்மாக்கு அம்மா போட்டிருக்கா. தமிழ், ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு தமிழ்? நான் இப்பவே அவங்கள பார்க்கணும். எங்க இருக்காங்க அவங்க? அம்மா, என்னம்மா பண்ற? உன்னை ஜனாமா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதாம்மா. அம்மா, பெரிய பிரச்சனை ஆயிடுமா. நீ எதுக்குமா இங்க வந்த? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இப்ப எங்க அம்மாவை நான் பார்த்தே ஆகணும். தமிழ், தமிழ், முத்து, முத்து, 2 பேருமே இல்லையா? தமிழ், முத்து. என்னம்மா? என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. எனக்கு எனக்கு என் அம்மாவோட கையை தொட்ட மாதிரி இருக்கு முத்து. அம்மா, இப்ப நான் என் அம்மா கையை தான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை வாய் விட்டு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கம்மா. இது 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 எங்க அம்மாவோட கைதான். எங்க அம்மா கைதான். எவ்வளவு 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 சாஃப்டா இருக்கு. இந்த கையில என் முகத்தை வச்சு இத்தனை நாள் சந்தோஷமா தூங்கியிருக்கேன் தெரியுமா? ஜனமா, சாப்பிடுங்கம்மா. யாரு வாய்ஸ் இது? யாரு யார் நீ? இது முத்து வாய்ஸ் இல்ல. இது முத்து வாய்ஸ் இல்ல. யாரு யார் நீ? நான் தான் ஜனமா. முத்து, நீயா?
நீயா இதுக்கு முன்னாடி பேசுன? ஆமாமா, நான் தான் பேசினேன். இல்ல, உன் வாய்ஸ் இல்லையே. இது வேற யாரோ ஃபெமிலியர் வாய்ஸ் மாதிரி இருக்கே. இல்ல, இது இது முத்து வாய்ஸ் இல்ல. யாரு இது? எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கே. சொல்லுங்க. அது எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைம்மா, அதான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. தமிழ் ஜானு கிட்ட சைன் வாங்கி அனுப்புறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? நீங்க ஒண்ணு அனுப்ப வேண்டாம், நான் ஆர்டர் ரெடி பண்ணிட்டேன். சிபி, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை சொன்னாதானே தெரியும். சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஜனமாக்கு அம்மா போட்டிருக்கு. வாட்? என்ன சொல்ற? ஆமா சிபி. ஓ மை காட், நான் இப்பவே கிளம்பி வரேன் தமிழ். இல்ல வேண்டாம். நாளைக்கு இருந்து நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ஜனமா கூட தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல தமிழ், என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்பவே ஜானுவை பார்த்தாக்கணும். நான் ஒண்ணு பண்றேன், அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி இமிடியேட்டா அங்க கிளம்பி வரேன். ஐயோ, சொன்ன கேளுங்க சிபி. நீங்க அங்கே இருந்து எல்லா மீட்டிங்கையும் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்கன்னு. உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நீங்க ஒழுங்கா சைன் பண்ணாம வந்தீங்கன்னா ஜனமா உங்க மேல கோவம் தான் படுவாங்க. என்ன? இங்க பாரு, ஜானுவை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நான் இப்பவே அங்க வந்து ஜானுவை நானே பாத்துக்கிறேன். சிபி, நான் தான் சொல்றேன்ல சிபி, ஜனாமாவை பாத்துக்கிறதுக்கு நாங்க மட்டும் இல்ல, இங்க ஜனாமாவோட பொண்ணும் வந்திருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காம உங்க வேலையை ஒழுங்கா பாத்துட்டு வாங்க, சரிங்களா? ஏய் தமிழ், என்ன சொன்ன? ஜானுவோட பொண்ணா? ஓ, யூ மீன் உங்க அம்மா வந்திருக்காங்களா? ஆமாயா. எப்படி ஜானு எப்படி உங்க அம்மா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாங்க? ஜனமாக்கு இப்ப கண்ணுல கட்டு போட்டிருக்கோம், அதனால எங்க அம்மா வந்திருக்கிறது ஜனமாக்கு தெரியாது. ஏய் தமிழ், நீ என்ன சொல்ற? ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துட்டு இருக்க. ஜானுக்கு ஏன் கண்ணுல கட்டு போட்டாங்க? இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? எல்லாமே விளவரையா முதல்ல இருந்து சொல்லு. தமிழ், நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா? உங்க அம்மா தான் ஜானுவை பாத்துக்க வந்திருக்காங்கன்னு பிரபுவுக்கு தெரிஞ்சாலோ, இல்ல ஊருக்கு போயிருக்கிறவங்க திரும்பி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலோ என்ன நடக்கும் தெரியுமா?